ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குடந்தை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி தீபாவளி ஸ்பெஷல் தேங்காய் பால் முறுக்கு. இது எப்படி செய்கிறதுன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். 1/2 கிலோ பச்சரிசியை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சு அதை தண்ணி இல்லாமல் உலர்த்திட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி அந்த மாவை பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து மிக்சியில் ஒரு அடி அடித்து அதை ஜலித்து அந்த மாவை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 100 கிராம் பாசிப்பருப்பை பொன்னிறமாக வறுத்து அதை மிக்சியில் மாவை அரைச்சி அதை ஜலித்து எடுத்து வச்சுருக்கேன். 100 கிராம் பொட்டுக்கடலையை மிக்சியில் மாவை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் துருவலை மிக்சியில் அடித்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவு எள், அப்புறம் நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். இவ்வளோ தான் நம்ம தேங்காய் பால் முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சரிசி மாவு, பாசிப்பருப்பு மாவு, பொட்டுக்கடலை மாவு, எள் இந்த 4ஐயும் ஒன்றா போட்டு நல்லா கலந்துக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலை மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். தேங்காய் பாலை ஊற்றி பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இடியாப்ப மாவு பிசைகிற பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். நான் இன்றைக்கி முறுக்குக்கு தேவையான அளவு உப்பை இந்த தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த தண்ணியை ஊற்றி நம்ம பிசையும் போது உப்பு எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிடும். இதில் தேங்காய் பாலோட அளவு ரொம்ப முக்கியம். தேங்காய் பால் அதிகமாகிருச்சு அப்படின்னா முறுக்கு கருப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம 1/2 கிலோ பச்சரிசிக்கு அரை மூடி தேங்காய் துருவலை பால் எடுக்கிறதே போதுமானது. இப்போ மாவு பிசைஞ்சாச்சு, முறுக்கு புளிய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணிக்கணும். பிசைஞ்சு வச்சுருக்க மாவை முறுக்கு சுற்றுற உலக்கில் போட்டு தேவையான டிசைனில் முறுக்கை புழிஞ்சுக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முறுக்கை ஒன்றா போட்டு எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே முறுக்கை எடுத்துட வேண்டியதுதான். அவ்வளோதான், கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு இது ஸ்பெஷல் ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா எங்களோட அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்யூ.